சேலத்தில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரித்து பல்வேறு தொகுதிகளில் கட்சியின் நிர்வாகிகளை பிரச்சாரம் செய்ய அறிவுறுத்தியுள்ளதாகவும் இந்த தேர்தல் தமிழ்நாட்டினை பொறுத்தவரை விழிப்புடன் வாக்களிக்கக்கூடிய தேர்தலாக உள்ளதாகவும் பாஜக பல்வேறு ரூபங்களில் அணிசேர்த்து தமிழகத்தில் காலூன்ற துடிக்கிறது, அதற்கு அதிமுக முகமூடியோடும் பாமகவுடன் சேர்ந்து பல சூழ்ச்சியோடு திட்டமிடுகிற தேர்தலாக உள்ளதாக தெரிவித்தார். பாஜகவின் பல்லக்கு தூக்கியாக அதிமுக மாறியுள்ளதாகவும் பாராளுமன்றத்தின் கூட்டத்தினை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன உள்ளது, இது ஜனநாயகத்தின் நெறிமுறையா, ஜனநாயகத்தின் மாண்பா அல்லது இலக்கா என கேள்வி எழுப்பினார். ஜனநாயகத்திற்கும் பாஜகவிற்கும் வெகு தூரம். ஜனநாயகத்தை பாஜக சீரழித்துக் கொண்டு உள்ளதாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்கிறார்கள், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கின்றனர். எவ்வளவு பெண்கள் உள்ளனர் என்பதை கணக்கெடுக்கவில்லை, தாழ்த்தப்பட்ட மக்களின் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது, எந்தவிதமான தெளிவும் இல்லாமல் பாராளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அதிமுக தேர்தல் அறிக்கை பாஜகவின் சாயல் உள்ளதாகவும் சிறுபான்மையினரை ஏற்றுக்கொள்ளும் வரை பொது சிவில் சட்டம் நாட்டை சீர்குலைக்கும். மீண்டும் பாஜக கரம் வளப்படுமானால் அடிப்படை அரசியல் சட்டத்தை அழிக்க பாஜக செயல்படுகிறது என தெரிவித்தார். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள், சார்பு அமைப்புகள் அவர்கள் எல்லாம் கலந்தாலோசித்து விழுப்புரம் ஒருங்கிணைந்த இந்த மாவட்டத்தில் போட்டியிட்டு இருக்கிற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கூட்டணியின் வேட்பாளர்களுக்காக எப்படி செயல்படுவது என ஒரு கலந்துரையாடலுக்காக விழுப்புரத்தில் எங்களுடைய நிர்வாகிகள் கலந்தாலோசித்து எங்களுடைய கூட்டத்தில் கலந்தாலோசித்து பண்ணி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட பேசுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நலிந்த ஒடுக்கப்பட்ட அடித்தளத்து தலித் மக்களுக்கு விழிப்புடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல். ஏனென்றால் கடந்த காலங்களில் இல்லாத வகையில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ரூபங்களில் அணி சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டில் காலூன்று துடிக்கிறது. இந்தியாவினுடைய தென்பகுதியின் கடைசி மூலையான இந்த தமிழ் மண்ணில் கடந்த காலத்தில் அது பல முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியுற்றது. இப்போது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என அதிமுக முகமூடியோடும் அதோடு சேர்ந்த பாமக போன்ற அமைப்புகளின் முகமூடியோடும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க பாஜக பல சூழ்ச்சியோடு திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தலை பார்க்க முடிகிறது. அதற்கு அதிமுக பிரதானமாக இன்றைக்கு பாஜகவினுடைய பல்லக்கு தூக்கியாகவே மாறிவிட்டது. ஸோ பக்கத்தில் கேரளாவில் தேர்தல் இன்னும் முடிவு பெறவில்லை. மேற்கு வங்கத்திலே தேர்தல் நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது. இந்த நிலையில் எதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் அமைய வேண்டும்? பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது ஜனநாயகத்துக்கு உகந்ததா? ஜனநாயக நெறிமுறையா? 3 பெரும் மாநிலங்களிலே சட்டமன்ற தேர்தலை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்ப எதற்கு? பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவருடைய மாநிலங்களிலே, அவருடைய தொகுதிகளிலே தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடாதா? எதற்காக? இது ஒரு ஜனநாயக நெறிமுறையா? ஜனநாயக மாண்பா? ஜனநாயகத்துக்கான இலக்கணமா? ஜனநாயகத்துக்கு பாஜக காட்டுகிற மதிப்பா? ஜனநாயகத்திற்கும் பாஜகவுக்கும் வெகு தூரம். ஜனநாயகம் என்பதை அந்த இலக்கணத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. அப்படி என்ன சொல்றாங்க? பெண்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து விவாதிப்பதற்கும் பாராளுமன்ற தொகுதிகளை சீரமைப்பதற்கும்
அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் இந்த கூட்டத்தொடரை நாங்கள் மசோதா கொண்டு வந்து பயன்படுத்துவோம் என்று பாஜக சொல்கிறது. இது என்ன இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை நீங்க எப்ப அறிவிச்சீங்க? அறிவிக்கிற போது ரொம்ப வேடிக்கையா தான் அறிவிச்சீங்க. 2029 கொண்டு வருவோம் அப்படின்னு. 2029க்கு இன்னும் இது சொல்லப்பட்ட காலம் ஓராண்டுக்கு முன்பு. இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்கிறது. இன்னும் 3 ஆண்டு காலத்துக்கு இப்ப என்ன அவசரம்? சரி, பாராளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்கிறேன்றீங்க. பாராளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்கிற போது அது நீங்க எல்லா மாநிலங்களிலும், ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுக்க முடிவு எடுத்துட்டீங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு அரசியல் சட்ட ரீதியா இடஒதுக்கீடு தரணும். அது நடைமுறையில் இருக்கு. எவ்வளவு ஆண்டு காலமா? 75 ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கு நடைமுறையில. இந்த 75 ஆண்டு காலத்துக்கு மேல அரசியல் சட்ட ரீதியா இருக்கிற இந்த மக்களுக்கு நீங்க இந்த மக்கள் தொகையை இப்ப கணக்கெடுத்தீங்களா?